வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் திரு விஜயோட செல்வாக்கு மேல மேல போயிட்டு இருக்கு. திமுகவுக்கு, திமுக தலைவர் திரு ஸ்டாலினுக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு. நல்லா தெரியும், தினமும் ஒரு அறிவிப்பு வருது, தினமும் ஒரு செயல்பாடு இருக்கு. தற்சமயம் என்ன அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னா, 75,000 ரூபாய் வரை வாங்கியவர்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதை விட அரசியல் ரொம்ப சூடா இருக்கு. அதிமுக இருந்து நிறைய பேர் தாவேக்காவுக்கு தாண்டறதுக்கு தயாரா இருக்காங்க. அங்க போயிடாதீங்க, தாவேக்காக்கு போயிடாதீங்க, அதிமுகவிலே இருங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அல்ல, திமுக தலைமை தான் சொல்லுதான். ஐயா, உங்களுக்கு அதிமுக இருக்க கஷ்டமா இருக்கா? போகாதீங்க போகாதீங்க, அதிமுக விட்டு போகாதீங்க அப்படின்னு திமுக தலைமையிலிருந்து போன் மேல போன் போடுறாங்களாம். எப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலிருந்து அவருடைய தரப்பிலிருந்து போனை போட்டு போகாதீங்க, நம்ம எல்லாம் ஒன்னோட ஒண்ணு, நம்ம ரத்தத்தின் ரத்தங்கள், ரெட்டையிலுடைய வாரிசுகள், நம்ம விட்டு பிரியலாமா? கொஞ்ச காலம் கஷ்டமா தான் இருக்கும், கசப்பை விழுங்கிக்குங்க, எதிர்காலம் பிரகாசமா இருக்கு, நம்ம தான் ஆட்சிக்கு வர போறோம், இப்படி ஏதாவது சொல்லி எடப்பாடி தரப்பிலிருந்து சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனா திமுக தரப்புல இருந்து சொல்றாங்களா, ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதிமுகல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்க போறீங்க, தாவேக்காவுக்கா, இங்க மட்டும் போயிடாதீங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க, ஆட்சியில் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் இருங்க, ஆனா போய்த்தான் ஆகணுங்கிற மாதிரி நிலைமை இருக்கா, அப்போ நம்ம பக்கம் வந்துருங்க, அண்ணா அறிவாலயம் திறந்துதான் கிடக்கு, வாங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகல என்ன பொறுப்போ அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் இப்படின்னு சொல்றாங்களாம். அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எஸ்பி வேலுமணி கிட்டையும் சி விஜயபாஸ்கர் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா திமுக அந்த பகுதியிலாம் சும்மா செம்ம பலமாயிருமில்ல. அது மட்டும் இல்லாம தாவேக்கா பலமாயிடக்கூடாது. இப்ப திமுக அதிமுகவுக்கு இருக்கிற பயமே தாவேக்காவை பார்த்துதான். அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், நம்ம தாங்க அடுத்து ஆட்சி அமைப்போம், திமுக பாருங்க பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தன்னை பத்தி என்ன சொல்றாங்களோ அதை திமுக பக்கம் திருப்பி விட்டுருவாரு. திமுக பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா திமுக ரொம்ப உஷாரா இருக்குங்க. என்னன்னா, இப்போ நம்ம அதிமுக பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு, அங்கிருந்து கூட்டம் கூட்டமா எல்லாரும் தாவேக்கா பக்கம் போயிட்டு இருக்காங்க, அப்புறம் எதிர்க்கிறதுக்கு கட்சியே இல்லாம போயிருமே, தாவேக்கா ரொம்ப பெரிய கட்சி ஆயிடுச்சுன்னா, பெரிய நெட்வொர்க் இருந்துச்சுன்னா, கீழ்மட்டம் வரைக்கும் அவங்களுக்கு ஊழியர்கள் நிர்வாகிகள் வந்துட்டாங்க அப்படின்னா ஜெயிக்கிறது கஷ்டம் அல்லவா அப்படின்னு திமுக ரொம்ப படபடப்பா இருக்கான். திமுக தலைமையிலிருந்து போனை போட்டு இங்க வந்துருங்க, எங்க அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்க, யார் மேல? எஸ்பி வேலுமணி மேல ஆமா, சி விஜயபாஸ்கர் மேல ஆமா ஆமா, ஆனா அவங்களெல்லாம் நம்ம கட்சிக்கு கூப்பிடலாமா அப்படின்னு திமுக யாருமே கேட்கலையா? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா, நம்ம 60 ஆண்டு கால ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்கோம், ஏதோ 5 வருஷ காலத்துல ஆண்டு போயிருக்காங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருப்பாங்க தான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? ஆனா 5 வருஷம் ஆட்சியில இருந்த திமுக ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? கொஞ்சம் ரெய்டு விட்டாங்க, வேற ஏதாவது வழக்கு பதிவு செஞ்சாங்களா, கோர்ட்டுக்கு நடக்க வச்சாங்களா? இல்லையே. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்பவே வந்துருச்சுங்கிற மாதிரி தெரியுது. இப்போ அவங்களை கூப்பிட்டு கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? வந்தாங்கன்னா அடுத்து எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, மாவட்ட செயலாளர் பதவி, பொறுப்பாளர் பதவி, ஏதேதோ பதவி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் அரசியல் அதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தாவேக்கா தான் சேர்த்துக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விஜயபாஸ்கர் தட்டி தட்டி பாக்குறாரு, நோ, வேலுமணிக்கும் ஆசையா தான் இருக்கு, ஆனா எதுக்குங்க, அவங்க மேல கொஞ்சம் ஊழல் புகார்களா இருக்கு, அவங்களாம் சேர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் அந்த அந்த சுமை நமக்கெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்க? தாவேக்கா நினைக்கிறாங்க. திமுக அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுங்க. அதெல்லாம் இருந்தாங்க, நம்ம கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு நமக்கு தங்களுக்கே தாங்கள் சமாதானம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வெள்ளை அறிக்கை வேற வரப்போகுது. வெள்ளை அறிக்கையா? ஆமாங்க, வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. தாவேக்கா சார்பில், தாவேக்கா அரசு சார்பில் வெள்ளை அறிக்கை என்னன்னா திடீர்நிலை எப்படி இருந்தது அப்படி பத்தி சொல்ல போறாங்க. அது மாதிரி பல கமிஷன்லாம் அப்படி கட் பண்ணிட்டாங்க. பல பத்திரிகைகள் பாராட்டுது, அரசாங்கத்திற்கு வந்து சேர வேண்டியது, கட்சிக்கு வந்து சேர வேண்டியது, அதெல்லாம் கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. டெண்டரா அதெல்லாம் ஆன்லைன், வந்து 1 பைசா லஞ்சம் கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு யாரு தகுதி வாய்ந்தவர்களோ அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கப்படும். அப்புறம் கவனிப்பாங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ வந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி, தூய்மைக்கு முயற்சி செய்யற ஆட்சியா இருக்கு, அதை பத்திரிகைகள் பாராட்டுது. இன்றைக்கு வந்த பத்திரிகைகள் கூட பாராட்டி இருக்காங்க. ஆனா எங்கள் ஆட்சியும் தூய்மை தான் இருந்தது, எங்கள் ஆட்சியும் கமிஷன் இல்லாம தான் இருந்தது, எங்கள் ஆட்சியும் கரப்ஷன் இல்லாம தான் இருந்தது அப்படின்னு திமுக சொல்றாங்களா?
சொல்ல முடியுமா? இவங்க தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டாங்க. திமுக அதிமுக மேல சொன்னது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு. அதே திருப்பி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. திமுக அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தர் கண்ணாடியை பாத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் சொல்லவே இல்லையே. தாவே காட்சியது இல்லைங்கிற மாதிரி தானே எல்லா பத்திரிகையும் சொல்றாங்க. உள்ள போய் பார்க்கறவங்களும் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களும் அரசாங்க அலுவலகத்திற்கு போறவங்களும் என்ன சொல்றாங்க? ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இல்லவே இல்லைன்னு ஆகல. இல்லவே இல்லைன்று ஆக வேண்டும். இல்லவே இல்லை. ஊழல் கிடையாது, கமிஷன் கிடையாது, கரப்ஷன் கிடையாது அப்படின்னு ஆகணுங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை எதுக்கு விரும்பினாங்க? ஒரு பிரபலமான திரைப்பட நடிகர் வந்து விட்டார் அப்படிங்கிறதுக்காகவா? அப்படி சொல்றது மக்களை கொச்சப்படுத்துறது. இது வரைக்கும் இருந்த ஆட்சிகளில் திருப்தி இல்லைங்கிறதுக்காக ஒரு மாற்று ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. ஊழல் இல்லாத ஆட்சி இருக்க வேண்டும், கமிஷன் இல்லாத ஆட்சி இருக்க அப்படி நடத்தி காண்பிக்க வேண்டும் இந்த ஆட்சி. அப்படிதான் காண்பிக்கணும். அப்படி இல்லைன்னா மக்கள் ஆட்சியை மாத்திருவாங்க. அதற்காக அதே பழைய 15% 20% ஆட்சிகளை கொண்டு வந்து இதான் சமத்துவம், இதான் சமூக நீதி, இதான் மதச்சார்பின்மை அப்படிலாம் சொல்லிட்டு அதை ஒரு பிராண்டா வச்சு செலவு பண்ணிட்டு அப்புறம் இந்த கமிஷன் கலெக்ஷன் எல்லாம் மக்கள் இனி ஏத்துக்க தயாரா இல்லைங்க. அதை பார்த்துதான் திமுக அதிமுக ரொம்ப பயமா இருக்கு. மறுபடியும் ஆட்சியில வந்தோம்னா அந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு ரொம்ப நினைக்கிறாங்களா. கூடாதரா கூடாதரா இப்பவே சொல்லிக்கிறாங்களா. நம்ம மட்டும் ஆட்சியில வந்தோம், ஒரு பைசா கமிஷனோ கலெக்ஷனோ வரவே கூடாது, வந்தா தானே அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. வருவாங்க. ஆனால் இனிமேல் வரும்போது அதை செய்ய முடியாது. ஏனென்றால் மக்களுக்கு பணம் கொடுத்து வெல்ல முடியாது. பணம் கொடுத்தாலும் ஓட்டு போட மாட்டார்கள். ஓட்டு போடாத மக்களுக்கு எதற்கு பணம் கொடுக்க வேண்டும்? இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா எண்ணங்கள் போறதுனால நிச்சயமா திமுக அதிமுக கூடாரங்கள் கலங்கி போயிருக்கின்றன. இனி அரசியல் மாறிவிட்டது. அரசியல் செயல்பாடுகள் மாறிவிட்டன. அரசியல் மொழி மாறிவிட்டது. அரசியலுடைய எல்லாரும் சொல்றாங்களே நெரேட்டிவ் மாறி போச்சு. இனி வர்ற காலத்தில் எப்படி செயல்படணுங்கிறதே தெரியாம அதிமுக திமுக காரங்க பதற்றத்தில் இருக்காங்க. சரி, இவங்க ஆட்சி செய்ய செய்ய தாவேகா திரு விஜய் ஆட்சி செய்ய செய்ய ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கு. இந்த மாற்றத்தை தாங்களும் கொண்டு வரணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் தாவேகா அரசில் எத்தனை பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள்? 8 பேர். அப்போனா திமுகலையும் பொறுப்பு கொடுக்கணும். இப்போ ராஜாவுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்துடலாம், அப்புறம் சில இஸ்லாமியர்களுக்கு முக்கியமான பதவியில் கொடுத்துடலாம். எத்தனை காலம் கழிச்சு அதெல்லாம் சொல்லிட்டா வந்தாரு திரு விஜய். நாங்கள் வந்தால் பட்டியலின சமூக மக்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுப்போம்னு சொன்னாரா? இல்லையே. பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி சொன்னாரா? இஸ்லாமியர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி சொல்லவே இல்லையே. யார் திறமைசாலிகளோ யார் உகந்தவரோ அவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்பட்டன. அதெல்லாம் கொடுக்காம இருந்துதானே. இனிமேல் என்ன சொல்லப்படுதுன்னா, முக்கியமாக தாவேகாவுக்கு சிறுபான்மை வாக்குகள் அப்படி ஒட்டுமொத்தமா போயிருச்சு. பட்டியலின சமூக வாக்குகள் அப்படியே ஒட்டுமொத்தமா போயிருச்சு. அதெல்லாம் போனதெல்லாம் ஈஸியா வெளியே வந்துடாதுங்க. திமுக அதிமுகவுக்கு வந்துடாது. திமுக அதிமுக எதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, பிற சாதியினர் இருக்காங்களா? இதெல்லாம் ஜாதி கணக்கெல்லாம் பார்க்கறதுங்கிறது பழைய கணக்காய் போச்சுங்க. இன்று சமூக கணக்கு பார்க்க வேண்டிய, சமூக நலனை பற்றி பேச வேண்டிய நிலைமை வந்து விட்டது. சரி, இப்போ மற்ற சாதிகள் மீது கண்ணு வைக்கலாமா? இந்த ஜாதி வருமா, அந்த ஜாதி வருமா? அதெல்லாம் போயிடுச்சுங்க. பாமகவே இனி ஜாதி கணக்கை பார்த்து அரசியல் செய்ய முடியாது. அவர்கள் பக்கம் வன்னி சமூக மக்கள் இருக்கிறார்கள், அது மறுக்க முடியாத உண்மை. அது திமுகவுக்கு வருமா, அதிமுகவுக்கு போகுமா? இல்ல கொங்கு வேளாளர் சமூக மக்கள் யார் பக்கம் இருக்காங்க? எடப்பாடி பக்கமா? இல்லையே. அவர்கள் அண்ணாமலை பக்கம் போக வாய்ப்பு இருக்கா? திமுக அவர்களை கவர வாய்ப்பு இருக்கா? எல்லா இடங்களிலும் தாவேகாதானை கவர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் செயல்பாடுகள் மாறிவிட்டன. இதனால் தான் திமுக அதிமுக பதற்றத்தில் இருக்கின்றன. திரு விஜயோட செல்வாக்கு உயர உயர அது எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் இந்த 2 கட்சிகளும் குழம்பி போய் கிடக்கின்றன. அவர்கள் தெளிவடைவதற்கு இன்னும் கூட தங்களுடைய நிலையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.